பழைய ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப கும்ப ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கும்ப ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தனஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் இந்த 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் வேற பெற்றிருக்கிறார். இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துல அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா அதிக அளவு சந்தோஷங்கள் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால நீங்களும் பாத்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த குருவானவர் உங்களுக்கு தனஸ்தான அதிபதி மட்டும் கிடையாது, தனகாரகன் கூட. இந்த தனகாரகன் கூட பாத்தீங்கன்னா உச்ச சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கிறது. இந்த புதிய சொத்து சேர்க்கை மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது வருமானங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த புதிய சொத்து சேர்க்கையின் மூலமும் அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா நம்ம பொன்னவன் சொல்லி சொல்லுவோம். இந்த குருவினுடைய அருள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது நிறைய இருக்கும். இந்த குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த மாதத்தில் அதிக அளவு இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான அதிபதி. இந்த லாபஸ்தான அதிபதி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தாயாரின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. அல்லது சொத்து சேர்க்கை ஏற்படுவதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வரலாம், அல்லது சொத்துக்கள் பாத்தீங்கன்னா விற்பதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. ஆக உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா குருவினால பாத்தீங்கன்னா அதீத நன்மைகள் என்பது இந்த கும்பராசி நேயர்களுக்கு இருக்கிறது. அடுத்து எந்த கிரகம் உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கேந்திரஸ்தானமான 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி, அடுத்து திரிகோணஸ்தானமான 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி. இந்த 4ஆம் இடத்து அதிபதியினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வரும் அப்படிங்கறத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அடுத்து இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி. 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழி மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வரும். அதோட தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் இந்த மாதத்தில் இருக்கிறது. அப்புறம் இந்த 9ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடத்தினுடைய கிரகம் பாத்தீங்கன்னா சுக்கிரன். அவர் தனஸ்தானத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. ஆக சுக்கிரனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் அதிக அளவு நன்மைகளை தருவார். அடுத்து என்ன கிரகம் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல நன்மைகளை தருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை தருவார். புதன் பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு திரிகோணஸ்தானமான 5ஆம் இடத்துக்கும் அதிபதி, அதே மாதிரி 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதி. இந்த 5ஆம் இடமான திரிகோணஸ்தானத்துக்குரிய அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை என்பது இந்த மாதத்தில் புதன் செய்வார். இந்த 5ஆம் இடத்துக்குரிய அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறதுனால காதலிக்கிற கும்பராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல காதல்ல சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. இந்த ஏப்ரல் மாசத்துல கும்பராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன், குரு மற்றும் புதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தற்போது நீங்க 7.5 சனியில குடும்ப சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க. இந்த குடும்ப சனியில சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானம். இந்த வாக்குஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நீங்க பேசுற பேச்சினாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாக்குஸ்தானத்துல கூட ராகு மற்றும் சுக்கிரன் இருக்கிறதுனால பல விதமான வார்த்தைகளை பாத்தீங்கன்னா நீங்க குடும்பத்துல யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட ராகு பாத்தீங்கன்னா இருக்கிற வார்த்தைகளை அதிகப்படுத்த செய்வார். அதனால குடும்பத்துல இந்த மாதத்துல நிச்சயம் நீங்க பொறுமை காப்பது நல்லது. அப்படி இருந்தால் மட்டும்தான் குடும்பத்துல சிக்கல்களை தவிர்த்து சந்தோஷமாக இருக்க முடியும். அடுத்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்தணும். ஏன்னா 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா பல கிரகங்களுடைய ஆட்சி இருக்குது. அதனால படிப்புல பாத்தீங்கன்னா கவன சிதறல்கள் என்பது போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி ராகுவோட சேர்ந்து இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால
குடும்பத்துல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாக்குவாதத்தின் மூலம் கோர்ட்டு கேஸ் வரை செல்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கிறது. அதனால இந்த ஏப்ரல் மாசத்துல வந்து நீங்க குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா பல கிரகங்களுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து 3ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து நீச்சமாக இருக்கிறார். இதனால இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு தைரியம் என்பது நீங்க குறைந்த அளவு இருக்கும். அதனால நீங்க செய்கிற செயல்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து நிதானத்தோடு செய்ய வேண்டும். எதுலயுமே பாத்தீங்கன்னா அவசரப்படக்கூடாது. ஏன்னா அவசரப்பட்ட எந்த காரியமே பாத்தீங்கன்னா சக்சஸ் என்பது ஆகாது. ஆகையால் நீங்கள் பொறுமை காப்பது நல்லது. அப்புறம் அரசு சம்பந்தமான காரியங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா இப்ப வந்து கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. ஏன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை என்பது இல்லை. அதே நேரம் இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிற்ஸ்தானமான 10ஆம் இடத்துக்குரிய அதிபதி. தொழில்ஸ்தான அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால நீங்க செய்யற தொழில்ல பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். ஆகையால் தொழில்ல வந்து எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. அப்புறம் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விழுகுறதுனால உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கும். இருந்தாலும் 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம்ங்கிறதுனால இந்த குருவினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த விரய செலவுகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய குடும்பத்திற்காக பாத்தீங்கன்னா நீங்க செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மன சஞ்சலங்கள் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கேதுனுடைய இடப்பெயர்ச்சி ஆகும் வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன சஞ்சலங்கள் என்பது வந்து போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.